ஆஸ்திரேலியாவுடைய முறை அனுப்பப்பட்ட பணம் தொலைந்தது சம்பந்தமாக அந்த திணைக்களம் 5 அதிகாரிகளை வெளிநாடு செல்வதற்கான அந்த அவர்களுடைய கடவுச்சீட்டை தடுத்து வைத்திருக்கின்றது. குறிப்பாக அதனுடைய தலைவர் மஹிந்த ராஜபக்ச. அவர் இப்போது பழையபடி கூபிக்கொண்டு திரிவது ஒன்றும் இந்த மக்கள் மீது இருக்கின்ற ஒரு நம்பிக்கை ஒரு கரிசனையினாலோ அல்லது அரசு பணம் முறையாக பயன்படுத்தப்படவில்லை என்ற கரிசனையினாலோ அல்ல. இந்த அரசாங்கம் மோசடியான அரசாங்கம் என்றால், ஊழல் செய்கின்ற அரசாங்கம் என்று சொன்னால் அடுத்து யார் பதவிக்கு வர இருக்கிறார்கள் என்பதை சற்று யோசிக்க வேண்டும். இவர்களை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு மக்கள் அடுத்தவர்களை கொண்டு வருவார்களாக இருந்தால் மிகப்பெரிய திட்டங்களை தான் கொண்டு வர வேண்டியிருக்கு. எனவே இருக்கின்ற அரசாங்கத்தின் மீது இருக்கின்ற பலவீனங்களை நாங்கள் சுட்டிக்காட்டி அவர்களை சரியான வழியிலே நடத்த வேண்டிய பொறுப்பு பொதுமக்களாகிய எல்லோருக்கும் இருக்கிறது. அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு தங்களுடைய பழைய சகாக்களை கொண்டு வந்து தங்களுடைய ஆட்சியை கொண்டு வந்து பழையபடி தங்களுடைய திருவிடையாளர்களை நடத்துவதற்கான ஒரு ஏற்பாட்டை செய்கின்றார்கள். சில வேளைகளிலே இப்படியும் இருக்கலாம். அவ்வாறு அந்த திருவிடையாளர்களுக்கு துணை வழங்குகின்ற சில அதிகாரிகளும் உயர் பதவிகளில் இருக்கலாம். அவர்கள் மூலமாக இதனை செய்வதற்கும் அவர்கள் முயற்சி செய்யலாம். பொதுமக்களை பொறுத்த மட்டிலே அவர் விலைவாசிகள் அதிகரித்து விட்டது என்று சொல்லியோ அல்லது தங்கள் மேலே வாழ்க்கை சுமை கூடிவிட்டது என்று சொல்லியோ பொது வழிகளில் கதைப்பதையும் நாங்கள் காணவில்லை. யார் கதைத்து திரிகிறார்கள் என்று சொன்னால் இந்த எதிர்கட்சியினருக்கு அவர்களுக்கு சார்பாக செயற்படக்கூடிய சில அடிவரடிகளும் தான் அவ்வாறு கதைத்து செல்கிறார்கள் ஒழிய 2015ஆம் ஆண்டிலே மஹிந்த ராஜபக்சே விரட்டியவர்கள் தான் 2019 கோட்டாபய ராஜபக்சேயை பதவிக்கு அமர்த்தியவர்கள் 69 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்திலே. ஆனால் அதே மக்கள் தான் 2022ஆம் ஆண்டு அவர்களை வீட்டை விட்டு துரத்தினார். அதே கூட்டம் திருப்பி இப்போது வந்து கொண்டு மேடை பேச்சுகளை செய்து கொண்டிருக்கிறது பார்க்கின்ற போது இந்த நாட்டிலே எதுவும் சாத்தியம் என்றுதான் தோன்றுகின்றது.